அப்போ காயத்ரி கடைக்கு வந்தது முதல் போனி பண்ணத்தானா? அதானே பார்த்தேன். என்னடா இது, நாம கடை திறக்க போறது இவளுக்கு எப்படி தெரியும்? அதுவும் முதல் போனி பண்ண கரெக்டா வந்திருக்காளன்னு யோசிச்சேன். இப்பதான் புரியுது, கோடாலி காம்பு கூடவே இருந்திருக்குன்னு. அப்படிதானே? உங்க 2 பேர்ல யாரு காயத்ரிக்கு தகவல் சொல்லிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயா வந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைங்கிற கதையா ஒளரி கொட்டி மாட்டிக்கிட்ட. ஐயோ, நான் எதுவும் சொல்லலங்க. போய் சொல்லாத லட்சுமி. சத்தியமா சொல்றேங்க, நான் அவகிட்ட சொல்லல. அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில தாங்க கடையில வச்சு பார்த்தேன். அவ முதல் போனி பண்ண வந்ததுக்காக நான் சந்தோஷப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா கடை திறக்கிற விஷயத்த நான் அவகிட்ட சொல்லலங்க. சாமி சத்தியமா நான் சொல்லப்பா. 2 பேரும் சொல்லலன்னா அப்புறம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? மை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாளா? அம்மாவும் பொண்ணு சொல்ற கதையை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாள் நினைச்சீங்களா? இப்ப சொல்றதுதான் கடைசி. அவ கூட நீங்க யாராவது பேசுறீங்க பழகுறீங்கன்னு தெரிஞ்சது, அவன் நிலைமைதான் உங்களுக்கு. கௌரி, பணத்தெல்லாம் எடுத்து வை. வா, நீ சாப்பாடு போடு. வாங்குறேன்ல. சார் ப்ளீஸ் சார், என்ன இந்த 2 ரவுடி பசங்களும் துரத்துறாங்க சார், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நான் காப்பாத்துறேன். வாங்க, நம்ம பைக்ல ஏறி தப்பிச்சிடலாம். போடா பொறுக்கி. டேய், ஏன்டா எங்களை துரத்துறீங்க? காலேஜ்ல எங்க பாஸ் சந்துருவை அடிச்சு அவமானப்படுத்திட்டா, அதனாலதான் அவளை துரத்துறோம். இப்போ புரியுதா மை டியர் காயத்ரி? அடிக்கும் போது யோசிச்சிருக்கணும், திருப்பி அடிச்சா தாங்குவியான்னு. நீ என்னை யோசிக்காம அடிச்சிட்ட. அந்த அவமானத்தை நீ அனுபவிச்சே ஆகணும். என்ன, போலாமா? வண்டியில ஏறு. அப்பா, அந்த ரவுடி பசங்க என்ன துரத்துறாங்கப்பா, காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ் பா. டேய், யார்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காடா? டேய் வாடா போலாம். பா ப்ளீஸ் பா. யாரு உன்னை துரத்துனது? என்ன முட்டாளாக்க பாக்குறியா? இல்லப்பா, உங்களை பார்த்த உடனே இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்கப்பா ப்ளீஸ் பா. உன்னை ஒரு காலத்துல நம்பினேன், ஆனா நீ என் நம்பிக்கையை மோசம் பண்ணிட்ட. உன்னை நம்பி ஒரு தடவை கேவலப்பட்டது போதும். இன்னும் நான் கேவலப்பட தயாரா இல்ல. போய்கிறது. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா, நான் சொல்றது உண்மைப்பா. காலேஜ்ல என்கிட்ட தப்பா நடந்துகிட்டவன நான் அடிச்சுட்டேன். அவன் தான் என்ன ஆள் வச்சு துரத்துறான். அப்பா, என்ன காப்பாத்துங்கப்பா. நீயே தப்பானவ, உன்கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்கிட்டானா? இத என்ன நம்ப சொல்றியா? நல்ல கதை விடுற.
மரியாதையா போயிடுங்கிறது. அப்பா ப்ளீஸ்ப்பா என்ன நம்புங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. சத்தியமா நான் சொல்றது உண்மைப்பா, என்ன தயவு செஞ்சு நம்புங்கப்பா. உங்க பொண்ணு காயத்ரியா நினைச்சு என்ன காப்பாத்த வேணாம், யாரோ ஒரு பொண்ணை நினைச்சு என்ன காப்பாத்துங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. விடு. அப்பா அப்பா மணி 10 ஆகுது, இன்னும் இந்த காயத்ரியை காணுமே. யாரை விட்டு பார்க்க சொல்றது? இந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்க கிட்ட சொன்னா சனியன் தொலைஞ்சதுன்னு சந்தோஷப்படுவாங்க. யாரை பார்க்க சொல்லலாம்? சூர்யா தான் இது சரியான ஆளு. ஹலோ சூர்யா, நான் விஜயனுடைய பாட்டி பேசுறேன். சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? காயத்ரியை இன்னும் காணோம்பா. சாதாரணமா 8:30 மணிக்கே வந்துருவா. இப்ப மணி 10 ஆகுது, இன்னும் காணோம். கொஞ்சம் டியூஷன் சென்டர் வரலும் பார்த்து ஃபோன் பண்ணி சொல்றியா? நீங்க கவலையே படாதீங்க பாட்டி, அவளை தேடி கண்டுபிடிச்சு வீட்ல வந்து நான் உங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன், சரியா? சரிப்பா, பார்த்து போ. அப்பப்ப என்ன விஷயம்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுப்பா. ஓகே பாட்டி, கண்டிப்பா. சரி. காயத்ரி, காயத்ரி, என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழற? அழாம விஷயத்தை சொல்லுடி, ஏன் அழற? அக்கா அழாம என்னாச்சுன்னு சொல்லுக்கா. நான் டியூஷன் போயிட்டு வரும்போது கூட படிக்கிற பசங்க தான் இப்படி ரவுடித்தனமா நடந்துக்கிறாங்கன்னா, பெத்த அப்பனும் தான் பொண்ணு மேல அக்கறை இல்லாம இப்படி ஜன மாதிரி ஆயிட்டாரே. சரி, நீ உள்ள வா. காலையில இந்த ரவுடி பசங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துடலாம். வேணாமா, அப்பா என் மேல கோவத்துல இருக்காரு. நான் சொன்னதை அவரு நம்பல. நான் உள்ள வந்தேன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். என்ன காயத்ரி பேசுற நீ? இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இந்த நேரத்துல உன்னை தனியா விட முடியுமா? அந்த அளவுக்கு என் மனசு ஒண்ணும் கல்லு இல்லம்மா. நீ முதல்ல உள்ள வா, உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ வேணாமா, வேணாமா, உள்ள வாக்கா. வா, வேணாமா, வா வா வா. கௌரி, அக்காவுக்கு தண்ணி கொண்டு வாப்போ. சரிம்மா. அவன் முதல் தடவை உங்ககிட்ட வம்பு பண்ணும்போது நீ போலீஸை புடிச்சு கொடுத்துருக்கணும்டி. அவன் படிப்பு போயிடுமே, அவனா தெரிந்து நல்லபடியா மாறிடுவான்னு நினைச்சேன். இந்த மாதிரி பசங்களாம் திருந்தவே மாட்டானுங்க. போலீஸ் அடி வாங்கினதா அவனுங்க திருந்துவானுங்க. அப்பதான் ரோட்ல போற பொண்ணுங்க கிட்ட வம்பு பண்ண மாட்டானுங்க. இந்தக்கா தண்ணி குடி. உன்னை யார் உள்ள விட்டது? மரியாதையா வெளியே போ. என்னங்க நீங்க? அவ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து தப்பிச்சு வந்திருக்கா, அவளை போய் வெளியில போன சொல்றீங்க? என்ன சொல்றா? ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தாங்க, அண்ணாமலை காப்பாத்தலன்னு கதை சொல்றாளா? நீயும் நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட. எல்லாம் போய். மறுபடியும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு குறுக்கு வழி கண்டுபிடிச்சிருக்கா. முதல்ல அவளை வெளியே போக சொல்லு. எல்லாம் தெரிஞ்சிருந்தோ அர்த்த ராத்திரியில அவளை வெளியில போக சொல்றீங்களே. என்னங்க இது நல்லா இல்லைங்க, வேண்டாங்க. ஏன் வீட்டுல வச்சு விருந்து வைக்க போறியா? ரவுடி பசங்க துரத்திட்டு வராங்கன்னு அவ போய் சொல்றா, அத நீ நம்புற. நான் சொல்றத நம்ப மாட்டேன்.
என்னங்க நீங்க இறக்கம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவ எதுக்குங்க போய் சொல்லணும்? பொய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா, நீயும் தண்ணி கொடுத்துட்ட, அப்புறம் சுட சுட சாப்பாடு போடுவ. அப்படியே பழசெல்லாம் மறந்துட்டு திரும்ப வந்து ஒட்டிக்கலான்னு தான் திட்டம் போட்டு வந்திருக்கா. இல்ல, அப்படி எந்த திட்டமும் நான் போடல. எந்த பொய்யும் நான் சொல்லலப்பா. என்ன நம்புங்கப்பா. ஏய், நீ எதுவும் பேசாத. நான் உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்கல. நீ வெளியே போ. போ முதல்ல. வெளியில போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வயசு பொண்ணு எங்க போவா? அவ சொல்றது நிஜமோ பொய்யோ அவ காலையில போட்டுங்க. பாவம், அவ ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பயந்து போயிருக்காளா? படிக்க போன இடத்துல படிக்காம ராத்திரியோட ராத்திரியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு துணிச்சலா ஓடி போனவளுக்கு இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு பயம்? எல்லாம் நடிப்பு. அவ இங்க இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ சொல்லு. ஏன் இப்படி ஒரேடியா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? யாரோ ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கான்னு நினைச்சுக்கங்க. அவளை வெளியில அனுப்ப வேண்டாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுக்கு வேணாலும் இந்த வீட்டுல அடைக்கலம் உண்டு. ஆனா இவளுக்கு கிடையாது. அவளை வெளியே போ சொல்லு. இல்லங்க, அவ இங்க இருந்து போக மாட்டா, இங்கதான் இருப்பா. என்ன திமிரு இருந்தா இந்த ஓடுகாலிக்காக பேசுவேன். அப்பா, அம்மாவை அடிக்காதீங்கப்பா. நான் போயிடுறேன்ப்பா. அப்பா, அம்மாவை ஏன் அடிக்கிறீங்க? நான் தான் அக்கா உள்ள வர சொன்னேன். அக்கா வெளியில போக வேண்டாம்ப்பா. அக்கா நீங்க போகாதக்கா. ஏய் கௌரி, ஏய், இப்பதாண்டி தெரியுது பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்துகிட்டு நாடகம் ஆடுறீங்களா? திட்டம் போட்டு இவளை நடிக்க வச்சு இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் வெளியே போங்க, போங்க வெளியே. அப்பா, இல்லப்பா, அவங்க யாரும் என்ன வர சொல்லல. நான் தான் தெரியாம வீட்டுக்குள்ள வந்துட்டேன். தப்பு ஏன் மேலதான். நான் போயிடுறேன். வரேம்மா. காயத்ரி, வரேன் கௌரி. காயத்ரி. சீ. இப்ப உங்களுக்கு திருப்தியா? கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாம வீட்டை விட்டு வெளியில போட சொல்லிட்டீங்களே. நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா? அவ உங்களுக்கு வேண்டாதவளாவே இருக்கட்டும். அதுக்காக இப்படியா கேவலமா நடந்துப்பீங்க? காயத்ரி மாதிரி ஒரு வயசு பொண்ணு இந்த மாதிரி ராத்திரி நேரத்துல வந்து என் பெண்மைக்கு ஆபத்து, என்ன காப்பாத்துங்கன்னு கால்ல விழுந்தா, எதிரியா இருந்தா கூட ஒரு நிமிஷம் மனசு இறங்கி அவளுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பான். ஆனா நீங்க பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இறக்கமே இல்லாம நடந்துகிட்டீங்களே. அவ சொல்றது உண்மையா இருந்தா அவ வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு கவலைப்படாம இப்படி நடந்துகிட்டீங்களே. உங்களை மாதிரி ஒரு கல்மனசுக்காரனோட இத்தனை வருஷம் குடும்பம் நடத்தினேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்க. என்ன லட்சுமி, விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? என்ன ஏத்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா? நான் செய்யறது சரியா தப்பான்னு விமர்சனம் பண்ணி தீர்ப்பு சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? என் கூட குடும்பம் நடத்துறது நினைச்சாலே அவமானமா இருக்கா? அப்புறம் என் கூட இருக்க? போயிட வேண்டியதானே? வீட்டை விட்டு போறத பத்தி தானே? வீட்டை விட்டு போறத பத்தி நான் வேண்டாமா, நீ எதுவும் சொல்லாதம்மா. அவதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாளே. இன்னும் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? அவளை தடுக்கிற? விடு, பேசட்டும். அப்பதான் அவ மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். லட்சுமி, நீ என் கூட வாழறத அசிங்கமா நினைச்சாலும் சரி, அவமானமா நினைச்சாலும் சரி,
எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓடுகாலி காயத்ரிய பார்க்கறத, அவளை பத்தி பேசுறத மகா கேவலமா நினைக்கிறேன். என் பேச்சை மீறி யாராவது ஏதாவது பேசினா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. பரவாயில்லங்க, அதுக்காக நீங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிட்டு இனிமேலும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. காயத்ரி, நான் 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணுங்க. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் அவ எக்கேடு கெட்டாது போகட்டும்னு என்னால தூங்க முடியாதுங்க. நிம்மதியா தூங்க முடியாது. அவ எங்க இருக்கான்னு பார்த்து அவளை கூட்டிட்டு போய் அவ தங்கி இருக்கிற இடத்துல விட்டுட்டு வரத்தான் போறேன். வேண்டாம் லட்சுமி, நீ அவளை பார்க்க போறது எனக்கு பிடிக்கல. நீங்க கூட தான் எங்களுக்கு பிடிக்காத எத்தனையோ விஷயத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கல்ல, அதெல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கல. அதே மாதிரி இதையும் பொறுத்துக்கங்க. என் பேச்சை மீறி போன அதுக்கு ரொம்ப பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். பரவாயில்லங்க, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. காயத்ரிக்கு இப்ப துணையா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். அவளோட மானம் தான் எனக்கு முக்கியம். காயத்ரியை என் மகளா நினைச்சு செய்யலனாலும் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு உதவி செய்யறதா நினைச்சு நான் பண்றேங்க. அப்படி நான் செய்யலன்னா இந்த பெண்கள் இனமே என்ன மன்னிக்காதுங்க, மன்னிக்காது. வேணாம் வேணாம், என்ன விட்டுறீங்க. என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. காயத்ரி, என்னாச்சு? என்னாச்சு காயத்ரி, ஏன் அழறீங்க? காயத்ரி, என்னாச்சு? கால்ல ரத்தம். கால்ல ரத்தம் வந்தது கூட தெரியாம நடந்து வந்திருக்கீங்க. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இல்ல சூர்யா, வேணாம். ஐயோ, சொன்னா கேளுங்க காயத்ரி. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். காயத்ரி, சொன்னா கேளுங்க, ஹாஸ்பிடல் போலாம். வாங்க காயத்ரி. காயத்ரி, நீ இங்கதான் இருக்கியாமா? உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் உன் பின்னாடியே பதறி போய் ஓடி வந்தமானா. பாருங்கம்மா, கால்ல அடிபட்டு இருக்கு. ஹாஸ்பிடல் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா. என்னடி இது? ஐயோ, என்னம்மா நீ? தம்பி, உங்களை பார்த்தா எனக்கு கடவுளை பார்த்த மாதிரியே இருக்கு. எனக்கு ஒரு உதவி பண்றீங்களா? சொல்லுங்கம்மா. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அந்த சிவகாமி அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் டிராப் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றிப்பா. மா, காயத்ரி என்னோட ஃப்ரெண்டுமா. அவளுக்கு உதவி செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதுக்கு எதுக்கு எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? அது இருக்கட்டும்மா. காயத்ரிக்கு என்னாச்சு? ஏன் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க? நான் எவ்வளவு கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா. அதை ஏன்பா கேக்குற? பாவம் என் பொண்ணு. ரோட்ல வரவன் போறவன்ல இருந்து பெத்த அப்பா வரைக்கும் அவ நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே இருக்காங்க. காயத்ரி டியூஷன் முடிச்சிட்டு வரும்போது அவ கூட படிக்கிற பசங்களே அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கா. ச்சே, உங்க அப்பா என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? பெத்த பொண்ணு ஆபத்துல இருக்கும்போது கூட கொஞ்சம் கூட ஈவ இறக்கம் இல்லாம உங்களை துரத்தி விட்டுருக்காருன்னா இதுக்கு மேல அவருக்கு மரியாதை கொடுக்கறது தப்பு காயத்ரி. ஒரு தப்பு பண்ணாத உங்களை இப்படி கொடுமைப்படுத்துறாருன்னா அவரை சும்மா விடக்கூடாது. ஐயோ சூர்யா, தம்பி, சூர்யா வேணாம். தம்பி, சூர்யா நான் சொல்றது ப்ளீஸ் கேளுங்க. போகாதீங்க. சூர்யா, தம்பி, சூர்யா ப்ளீஸ். தம்பி. காயத்ரி, பாமா போலாம்.
அண்ணாமலை வெள்ள வாயா. யோ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? ஆபத்துன்னு உதவி கேட்ட வந்த பொண்ணு வீட்டு விட்டு வெளில துரத்திருக்கிய. நீ எல்லாம் ஒரு அப்பனா?